ஹாய் கைஸ், நான் பானு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விகேஎஸ். இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு சாதாரண கதை இல்லை. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் நமக்கு அனுப்புனாங்க. அதை படித்த போது எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த சொசைட்டியில் இன்னும் இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு நடக்குதான்ட்டு தெரிஞ்சப்போ ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அந்த ஸ்டோரியை உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன், நீங்களும் கேளுங்க. வாங்க கதை கேட்க போகலாம். எங்கள் அப்பா அம்மா பேர் பீட்டர், ஷைலஜா. 1990 லவ் பண்ணி ஃபேமிலி எல்லாரையும் எதிர்த்து காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மா மேலே ரொம்ப அன்பாக இருப்பாராம். ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்னு யாரும் அவங்களுக்கு கிடையாது. எங்கள் அப்பா கிறிஸ்டின், எங்கள் அம்மா இந்து. ஸோ 2 பேர் வீட்லேயும் அவங்க லவ் அக்செப்ட் பண்ணிக்கல. அந்த கஷ்டம் எங்கள் அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு என் அப்பா என் அம்மாவுக்கு எல்லாமுமா இருந்திருக்காரு. பட் அவங்க பேட் லக். 15 வருஷம் ஆகியும் குழந்தை இல்லை. இந்த சொசைட்டி ஒருத்தருக்கு குழந்தை இல்லைன்னா எப்படி பேசும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். என் அம்மாவையும் அப்படிதான் பேசினாங்க எல்லாரும். ஆனா என் அப்பா அம்மா 2 பேரும் ஒருத்தர் எப்பவுமே விட்டு கொடுத்தது இல்லை. அவங்க லவ்வோட நம்பிக்கை தான் 15 வருஷம் கழிச்சு நான் பிறந்தேன். என் பேரு ஸ்ரீமதி. ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாம நான் பிறந்தேன்னு எங்க அம்மா அப்பாவும் என் மேல ரொம்ப பேம்பரிங்கா இருந்தாங்க. தனியா எங்கேயும் விட மாட்டாங்க. சின்ன காயம்னா கூட தாங்க மாட்டாங்க. அவங்க உலகமே நான் மட்டும்தான். நாங்கள் 3 பேர் தான் ஒரு ஃபேமிலி. ரொம்ப சந்தோஷமா எங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு நாள் வர வரைக்கும் நான் கரெக்டாக அப்போ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். சடனாக அப்பாவுக்கு கார்டியாக் அட்டாக், ஃபர்ஸ்ட் அட்டாக்னு இனிமேல் பார்த்து இருக்கணும் டாக்டர் சொன்னாங்க. ஆனால் அதோட இம்பேக்ட் என் வாழ்க்கையை தலைக்கீழாக மாற்றோன்னு அப்போ எனக்கு தெரியாது. ஒரு நாள் நான் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். அம்மாவும் அப்பாவும் என்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. நானும் என்னம்மான்னு கேட்டேன். எங்களுக்கும் வயசாகுது, எங்களுக்கு அப்புறம் உன்னை பார்த்துக்க ஆள் வேணும், உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கோன்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அப்பா அம்மா தான் உலகம், படித்ததும் கேர்ள்ஸ் ஸ்கூல், இப்போ தான் கோயட் காலேஜ் போனேன். லவ்னா என்ன, மேரேஜ்னா என்ன, ஒரு குடும்பம் எப்படி பார்த்துக்கணும் எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு இப்படி சடனாக மேரேஜ் சொன்னால் எப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, நீ எங்களுக்காக ஒத்துக்கணும்னு அப்பா எழுத்த பார்த்துலன்னு இமோஷ்னலாக சொன்னாங்க. நானும் ஒத்துக்கிட்டேன். எனக்கு பார்த்த மாப்பிள்ளை என்னை விட 12 வருஷம் பெரியவர், சொந்தமாக ரைஸ் மில் வச்சிருக்காரு சொன்னாங்க. நான் எதுவுமே சொல்லலை, உங்கள் இஷ்டம்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் சிம்பிளாக நடந்துச்சு. மேரேஜ் செம்ம கிராண்டாக அப்பா நடத்தினார். ஸ்டார்டிங் கன்ஃபியூஸ்டாக இருந்தாலும் போக போக நான் பழகிட்டேன். மேரேஜ் ஆகி 1 மந்த் அவங்க வீட்டில் இருந்து தான் காலேஜ் போனேன். என் மாமியார் தான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. ஹஸ்பண்ட் தான் காலேஜ் கூட்டிகிட்டு வருவார். நெக்ஸ்ட் மந்த்தே நான் ப்ரெக்னெண்ட்டும் ஆயிட்டேன். மொத்த குடும்பமும் ரொம்ப ஹாப்பி, குறிப்பாக அம்மாக்கும் அப்பாக்கும். ஏன்னா அவங்க பட்ட கஷ்டம் நான் படக்கூடாதுன்னு நினச்சாங்க. மேபி அவங்க ப்ரேயராக கூட இருக்கலாம். ஹஸ்பண்ட் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக காலேஜ் கூட்டிகிட்டு போவாங்க. காலேஜ் விட்டால் வீடு, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச கூட டைம் இருக்காது. வீட்டுக்கு வந்ததும் நார்மல் டெலிவரி ஆகணும்னு சின்ன வேலை செய்யணும்னு சொல்லி ஏதாச்சும் ஒர்க் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆரம்பத்தில் பெருசாக தெரியல, ஆனால் போக போக என்னால் சுத்தமாக முடியல. ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னாலும் அம்மா சொன்னால் கரெக்டாக இருக்கும் பண்ணுன்னு தான் சொல்லுவார். அந்த வீட்டில் அத்தனை பேர் இருந்தாலும் ஒரு மாதிரி லோன்லியாக தான் இருந்துச்சு. என் வீட்டில் அப்பா அம்மா நான் மட்டும்தான். ஆனால் சந்தோஷம் நிறைய இருந்துச்சு. அப்பா அம்மா 2 பேரும் என்னை எந்த வேலையும் வாங்கினது இல்லை. ஆனால் இங்கே முடியலனா கூட ரொம்ப வேலை வாங்க ஆரம்பித்தாங்க. அந்த ஃபேமிலி மொத்தம் 8 பேர். அந்த 8 பேரோட துணியும் நான் மட்டும்தான் துவைக்கணும். கேட்டால் நார்மல் டெலிவரி ஆகணும்னு சொல்லுவாங்க. வீடு க்ளீன் பண்ணணும். இது எல்லாம் காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டு நான் பண்ணணும். 15 நிமிஷம் ரெஸ்ட்டு கேட்டால் கூட இருக்காது. பேக் டு பேக் ஒர்க் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பட் தேங்க் காட், லக்கிலி எனக்கு என் காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக பார்த்துக்கிட்டாங்க. என் பேக் அவங்க தான் எடுத்துப்பாங்க. சில நேரம் கால் கூட அமுக்கி விடுவாங்க. அப்படியே போச்சு என்னோட ப்ரெக்னென்சி. 9 மந்த்ஸ் ஆச்சு. சீமந்தம் பண்ணி அம்மா வீட்டுக்கு அனுப்புனாங்க.
ஆனால் இதுக்கு மேலே காலேஜ் போகவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு எக்ஸாம் இருக்குது, அது மட்டும் போகிறேன்னு கேட்டேன். நெக்ஸ்ட் செமஸ்டரில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. இல்லை, இதுதான் லாஸ்ட் செம், அப்புறம் நான் கஷ்டப்பட்டதுக்கு பலன் இருக்காது, கான்வகேஷன் கிடைக்காதுன்னு கெஞ்சி பார்த்தேன். ஆனால் அவங்க ஒத்துக்கல. நானும் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மாவும் அப்பாவும் ஒர்க் விஷயமா வெளியே போயிட்டாங்க அன்னைக்கு. நான் அன்னைக்கு பண்ண தப்பு என் வாழ்க்கையே புரட்டி போடணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அம்மாவும் அப்பாவும் இல்லை, இவங்களுக்கும் தெரியாது. எக்ஸாம் எழுதிட்டு வந்துடலாம் யாருக்கும் தெரியாமல் சீக்கிரமாக ஸ்டாஃப் கிட்ட சொல்லிட்டு நான் ஆட்டோ புக் பண்ணிட்டு போயிட்டேன். எக்ஸாமும் நல்லபடியாக எழுதிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்பிட்டேன். ஏன் நேரம் ஆட்டோ எதுவுமே கிடைக்கல, டைம் வேற ஆச்சு. சரி பஸ்ஸில் போகலான்னு முடிவு பண்ணேன். பஸ்ஸும் வந்துச்சு. ஆரம்பத்தில் காலியாக தான் இருந்துச்சு பஸ்ஸு. போக போக கூட்டமாச்சு. மூச்சு கூட விட முடியல. என் ஸ்டாப் வந்துச்சு, ஆனால் என்னால் இறங்க முடியல. எப்படியோ கஷ்டப்பட்டு இறங்கிட்டேன். ஆனால் இறங்கும்போது கால் தடிக்கி கீழே விழுந்துட்டேன். கீழே இருந்த கல் என் வயிற்றுலேயே பட்டு அங்கேயே வாட்டர் ப்ரோக் ஆயிடுச்சு. அங்கே இருந்தவங்க தான் ஹாஸ்பிட்டல் சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏது ஆச்சுன்னு எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை. டக்குன்னு நடந்து முடிஞ்சு போச்சு. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் உடனே ஆப்ரேட் பண்ணி பேபி எடுக்கணும்னு சொல்கிறாங்க. என் மாமியார் ஃபேமிலி என் அப்பா அம்மாவை திட்டுறாங்க. எனக்கு நல்லா கேட்குது. கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு அனஸ்தேஷியா போட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணி பேபி வெளியே எடுத்துட்டாங்க. அழகான பொண்ணு, என்ன மாதிரியே பிறந்தா. ஆனால் விதி என்னை விட்டு வைக்கல. விழுந்ததுல கர்ப்பப்பை பலமா அடிபட்டுடுச்சு. இனிமே பேபி நின்னா அது என் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு நினச்சேன். கொஞ்ச நேரத்துலேயே என் மாமியார் ஃபேமிலி யாரும் ஹாஸ்பிட்டலில் இல்லை. அந்த 5 நாளும் என் அப்பா அம்மா மட்டும்தான் என் கூட இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் நான் ஃபோன் பண்ணால் கூட எடுக்கல. 2 months நான் பேக் டு பேக் அவருக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் ஒரு ஃபோனுக்கு கூட ரிப்ளே இல்லை, ஒரு மெசேஜ் கூட ரிப்ளேவும் இல்லை. 2 மாதம் கழிச்சு டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்துச்சு. அவருக்கு 2வது மேரேஜ் பண்ண போகிறோம், எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு வாரிசு வேணும்ன்ட்டு. நான் எந்த ஆர்கியூமெண்ட்டும் பண்ணலை, டைவர்ஸ் கொடுத்துட்டேன். நம்மளால யாரோட லைஃப்பும் கெடக்கூடாதுன்னு சொல்லி 1 year நான் யார்கிட்டையும் பேசாமல் குழந்தைய வச்சுட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரே ரூம்லேயே இருந்தேன். ஆனால் அந்த டைமில் கூட என் அப்பா என் அம்மா என்னை எதுவுமே சொல்லலை. அப்புறம்தான் யோசித்தேன், ஏன் நம்ம லைஃப்பை தொலைக்கணும், ஏன் பொண்ணுக்காக நான் வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஜாப் போனேன், நல்ல சேல்ரி ப்ரமோஷன் சொல்லி வாழ்க்கை நல்லா போச்சு. நான் என் பொண்ணு என் அப்பா என் அம்மா கூட அகைன் சந்தோஷமாக போச்சு. மேரேஜ் லைஃப் கொடுக்காத ஹாப்பினஸும் ஃப்ரீடமும் என் ஜாப் எனக்கு கொடுத்துச்சு. பட் விதி யாரை விட்டுச்சு? ஆஃபீஸில் கூட வேலை பார்த்த வருண் ஃப்ரெண்டானா. ஸ்டார்டிங் ஃப்ரெண்டாக மட்டும்தான் இருந்தேன். எங்கள் ரிலேஷன்ஷிப் எப்போ போக போக லவ்வாக மாறுச்சுன்னு எனக்கே தெரியல. அவன் லவ்னு சொன்னப்பவே நான் என்னை பற்றியும் என் பாஸ்ட்டை பற்றியும் எனக்கு ஆல்ரெடி 3 yearsல ஒரு பொண்ணு இருக்கான்னு சொன்னேன். எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொன்னேன். ஆனால் அவன் இதெல்லாம் ஒரு விஷயமா, நான் உன்னை தான் லவ் பண்ணேன், அதான் ஆல்ரெடி நமக்குன்னு ஒரு பொண்ணு இருக்குல்ல அப்படின்னு சொன்னான். அங்கே தான் நான் மெல்ட் ஆகிட்டேன். இது வரைக்கும் லவ்னே என்னன்னு தெரியாது எனக்கு லவ்வை கொடுத்தான். என் பேரண்ட்ஸும் நாங்கள் அமைச்ச வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு, நீ பார்த்த லைஃப் ஆச்சு நல்லா இருக்கட்டும்னு சொன்னாங்க. என் லவ்வையும் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நானும் வருண் கிட்ட மேரேஜ் பற்றி பேசினேன். எப்போல்லாம் எங்களுக்கு மேரேஜ் டாபிக் வருதோ அப்போல்லாம் வருண் அந்த டாப்பிக்கை மாற்றினான். நானும் ஸ்டார்டிங் சரி பொறுமையாக இருக்கலாம், அவசரப்பட வேணான்னு விட்டுட்டேன். ஆனால் ஒரு நாள் ஸ்ட்ரிக்டாக கேட்டேன், எப்போ தான் வரும் நம்ம மேரேஜ்னு. ஆனால் அவன் அதுக்கு சொன்ன பதில், இல்லை ஸ்ரீ, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். என் வீட்டில் ஒத்துக்கல. நானும் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்துட்டேன். அவங்க ஆல்ரெடி பொண்ணு இருக்கு, அதுவும் குழந்தை இனி பிறக்காதுன்னு சொன்னால் எப்படி ஒத்துக்க முடியும்? நாங்கள் சாகட்டுமான்னு சொல்கிறாங்க. என்னால் என் பேரண்ட்ஸை இழக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் பட்டு நாங்கள் வந்து போயிட்டான். எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு லேபர் பெயினில் என் எக்ஸ் ஹஸ்பண்ட் போனப்போ கூட எனக்கு வலிக்கல. ஆனால் இப்போ வலிச்சது, கோவம் வந்துச்சு. நேராக அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க அப்பா கிட்ட கேட்டேன், எங்கள் லவ்வை புரிஞ்சுக்க மாட்டீங்க, ப்ளீஸ் சேர்த்துக்கோங்கன்னு பெக் பண்ணேன். ஆனால் அதுக்கு அவர் சிம்பிளா, யாருமா நீ, இந்த பொண்ணும் என் பையனும் தான் 3 வருஷம் லவ் பண்ணி இப்போ மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை காமிச்சாரு. அங்கேயே நான் உடஞ்சி போயிட்டேன். அப்போ தான் புரிஞ்சுது, அவன் என்னை லவ்வே பண்ணலை, அப்படியே மேரேஜ் பண்ணிக்காம யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சிருக்கான்னு. நான் மேரேஜ் பண்ண சொல்லி புஷ் பண்ணதும் அவனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது தெரியாமல் வீட்டில் ஒத்துக்கலன்னு கதை விட்டுருக்கான்.
எனக்கு சத்தியமா தெரியல. இப்ப என் பொண்ணுக்கு 5 வயசு. இதுக்கு மேல நான் எந்த ஆம்பளையும் நம்ப மாட்டேன். ஆனா என் பொண்ணுக்கு நான் என்ன சொல்லி வளர்ப்பேன்னு தெரியல. எனக்கு நடந்த மாரி அவளுக்கு நடக்காம இருக்க, நீ எந்த ஆம்பளையும் நம்ப வேண்டான்னு சொல்லி இண்டிபெண்டன்ட்டா இரு, சந்தோஷமா இரு சொல்வேனா? இல்ல உனக்கானவன் உண்மையானவன் வர வரைக்கும் யாரையும் நம்பாதன்னு சொல்லுவேன் நானு. இதுதாங்க என் ஸ்டோரி. இதுவரைக்கும் நான் யார்கிட்டயும் இத ஷேர் பண்ணல. ஏனோ தெரியல உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஒருவேளை என் ஸ்டோரி 4 பேருக்கு இன்ஸ்பிரேஷனாவும் இருக்கலாம். இல்ல அவேர்னஸாவும் இருக்கலாம். என்ன மாரி இருக்க மோட்டிவேஷனலாவும் இருக்கலாம். ஒரு விஷயம் நடந்தப்போ, அத கேட்கும்போது, "அத இப்படி பண்ணியிருக்கலாமே, அத அப்படி பண்ணியிருக்கலாமேன்ட்டு" 1008 அட்வைஸ் வரும். ஆனா, அந்த இடத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அத கோ த்ரூ பண்றவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. நம்ம ஈஸியா அட்வைஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா, அத அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். இந்த கதையிலயும் அப்படிதான். இதுல நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஸ்ரீமதிக்கு மட்டும் தான் தெரியும். அது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. நெக்ஸ்ட் ஸ்டோரியில பார்க்கலாம். பாய்.